அடுத்ததா விக்ரம் ஃபேமிலில இருந்து கப்புலா ரேம்ப் வாக் பண்ண வராங்க. வருது குட்டியும் சரோஜா குட்டியும் வாங்க. அங்க பாத்தியா? ஐயோ, இதுக்கு பயந்து தான் சந்திரிகா வரல. தயவு செஞ்சு ஒன் மோர் நடந்துருங்க. பாரியா? டேய், நான் பேமெண்ட்டை கூட விட்டு கொடுத்துட்றேன்டா. இதெல்லாம் என்னால பார்க்க முடியலடா. இருங்க, இவங்கெல்லாம் எதுக்காக இவ்வளவு கை தட்டாங்க, இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியல. நல்லா நடந்து வந்தோன்னு அவங்கள சந்தோஷம். நீங்க நல்லா நடந்து வரல, நல்லா காட்டிட்டு வந்தீங்கன்னு வேணா சொல்லலாம். எப்படி அங்க அப்படி பாருங்களேன். என்னம்மா இங்க மூடுறா? இருமா, இங்க மூடு. சார் புடிச்சுக்கீங்க சார், புடிங்க. ஐயோ வருது. சரோஜா இரு வந்துடுற. இப்ப குச்சி பார்த்து என்ன பண்றது? அப்ப பாத்துருக்கணும். வா அண்ணா கயிறு கட்டலையா? இல்லையா, உட்கார்றாயப்பா. உலகமே பாதிச்சு போது வைக்கப்படுறான் இவன். அடுத்ததா கபில் ரேம்ப் வாக்ல வந்து கௌதமோட ஃபேமிலில இருந்து அவரோட அப்பா அம்மா வராங்க. லெட்ஸ் வெல்கம் them. முதல்ல தனித்தனியா நடந்தீங்க, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்ப சேர்ந்து நடக்க போறீங்க. எவ்வளவு உற்சாகமா நடக்க போறீங்கன்றதை நாங்க பாக்குறோம். ப்ளீஸ் வாக். சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சார். நீங்க போய் உங்க சீட்ல உட்காரலாம். போலாம். தேங்க்யூ. அடுத்ததா விக்ரம் ஃபேமிலில இருந்து வராங்க விக்ரம் அண்ட் ஸ்ரீஜா. என்ன ஸ்ரீஜா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, விக்ரம் வரலையா? விக்ரம் எங்க? விக்ரம் காணோம். விக்ரம் 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 எங்க? பஸ் பாட்டி வேற கேக்குறாங்க. பஸ் ப்ளீஸ் பஸ் போங்க பஸ், பாட்டிக்காக போங்க பஸ். விக்ரம் வாங்க, எங்க இருந்தாலும் கூச்சப்படாதீங்க. இதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் பஸ், போங்க. போங்க பஸ். இதோ வந்துட்டாரு விக்ரம். என்ன விக்ரம், ஸ்ரீஜா கூட தானே? அப்படியே ஒரு மாதிரி இருக்கீங்க. இல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க நார்மலா தானே இருக்கீங்க. ஓகே, ரேம்ப் வாக் பண்ணலாம். ரெடி, மியூசிக். Come on, give them a clap. சூப்பர். ஸ்ரீஜா அண்ட் விக்ரம் ரொம்ப அழகா ரேம்ப் வாக் பண்ணீங்க. அதுவும் ட்ரெடிஷ்னல் வியர்ல சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா உங்க ரெண்டு பேருக்கும் பொருத்தம் சூப்பரா இருக்குங்க. அங்க பாருங்க, பார்க்கிறதுக்கு ஒரு பக்கம் கனகா மாதிரியே இருக்காங்க. இவங்கள்ட்ட விளக்குக்கு பதிலா கரகத்தை கொடுத்துருந்தா அப்படியே கரகாட்டக்கார கனகா மாதிரியே இருந்திருப்பாங்க. சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ, வெல் டன். ரெண்டு பேரும் ரொம்ப அருமையாக வந்து வாக் பண்ணீங்க.
ஸோ ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க்யூ. இந்த ராயல் ரெஸ்டாரண்டோட ஆனுவல் டே செலிப்ரேஷன் ரொம்ப சிறப்பா முடிஞ்சிருக்கு. இதுல எல்லா ரவுண்ட்ஸ்லயும் எல்லாரும் ரொம்ப அருமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ யார் யார் எந்தெந்த ரவுண்ட்ல வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி நமக்கு இப்ப சொல்றதுக்கு லெட்ஸ் வெல்கம் தி ஆனரபிள் ஜட்ஜ் ஆன் ஸ்டேஜ். சார், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த போட்டிக்கு ஜட்ஜாக வந்ததில். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டில், அதாவது மெயில் பார்ட்டிசிபேட் பண்ண ரவுண்டில் யார் வின் பண்ணியிருக்காங்க சார்? விக்ரம். விக்ரம் விக்ரம் வாங்க. லெட்ஸ் வெல்கம் விக்ரம் வித் கிளாப்ஸ். வாங்க விக்ரம். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். அடுத்ததா இப்ப அதே மாதிரி ஃபீமேல்ல வின்னர் சார் ஸ்ரீஜா. ஸ்ரீஜா வாங்க. ஸ்ரீஜா வாங்க. ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரே ஃபேமிலியை சேர்ந்த 2 பேர் வின் பண்ணிருக்காங்க சார். அடுத்ததா அந்த பெஸ்ட் கப்பல், இன்னைக்கு இந்த ஷோவோட பெஸ்ட் கப்பல் யாருன்னு சொல்லுங்க சார். வேற யாருங்க, இந்த கப்பல் தான். வாவ், வாட் எ சர்ப்ரைஸ். போட்டோ எப்படி? சூப்பர், கங்க்ராட்ஸ். நான் அப்பவே சொன்னேன் விக்ரம், உங்களுக்கு பொருத்தமான பொண்ணு ஸ்ரீஜா தான், வேற யாருமே கிடையாது. அதை இந்த ஷோல நீங்களே நிரூபிச்சிட்டீங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான கெமிஸ்ட்ரி இருக்கு. ஸோ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த ஷோவோட வின்னர்ஸ் விக்ரம் அண்ட் ஸ்ரீஜா தான். இவங்களுக்கான மெடல்ஸ் அண்ட் செக் ப்ளீஸ். சார், ஒரு நிமிஷம். எனக்கு இந்த மாதிரி பாராட்டு பரிசுலாம் பிடிக்காது. இந்த மாதிரி பரிசுக்காக நான் இங்க வரல. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும், அதே சமயம் இயற்கை வளமும் செழிக்கணும். அதுக்காக தான் நான் இதை பண்ணேன். ஸ்ரீஜா, அதுக்காக நாங்கள் உங்களை அப்படியே விட்டுற முடியாதுல்ல. உங்களுக்கான மெடலை நீங்கள் ரிசீவ் பண்ணி தான் ஆகணும். சார், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். கப்புள் ஷோங்கிறதுனால இதில் பெஸ்ட் கப்புள் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மெடலை வந்து விக்ரம், நீங்கள் இதை ஸ்ரீஜாக்கு போடணும். ஏங்க இவர் இருக்கும்போது இது என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட் ப்ளீஸ். இல்ல இல்லை, நேயர்களோட விருப்பம். இல்ல அடுத்ததா இந்த வின் பண்ண ஜோடிக்கு 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை. இந்த வருஷத்தோட ராயல் ரெஸ்டாரண்ட் ஆனுவல் டே செலிப்ரேஷனோட பெஸ்ட் கப்பல் விக்ரம் அண்ட் ஸ்ரீஜாவுக்கு 1 lakh rupees. வாழ்த்துக்கள். சார், சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு. என்ன? என் ஃபியான்சே என்னை தூக்கிட்டு ஒரே ஒரு ரேம்ப் வாக் பண்ணணும். சூப்பர். ஸ்ரீஜா, ப்ரோக்ராம் முடியிற நேரத்தில் அவங்க ஒரு பெரிய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. விக்ரம், உங்க பேர் வந்து ஆசைப்பட்டிருக்காங்க, அதை நீங்க நிறைவேற்றலைன்னா எப்படி? ப்ளீஸ் அவங்கள அப்படியே உங்க கையால தூக்கிட்டு போங்க ப்ளீஸ். பெஸ்ட் கப்பல் ஆஃப் த இயருங்க. கமான் கமான், எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. சியர் அப் விக்ரம். வேற வழி இல்லை, நீ தூக்கிதான் ஆகணும்.
மேடம் ரொம்ப அருமையா இருந்தது விக்ரம். கங்க்ராட்ஸ் Thank you. ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் தி ஷோ. ஸ்ரீஜா, பயங்கரமான கெமிஸ்ட்ரி உங்க ரெண்டு பேருக்குள்ளயும். தேங்க்யூ. ஓகே, உங்களே எல்லாரும் அடுத்த வருஷம் இந்த ஷோல கண்டிப்பா நான் தான் ஆங்கர் பண்ணுவேன். ஸோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அழகப்பன் அண்ட் அனு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தி ஒண்டர்ஃபுல் ஷோ. வில் மீட் யூ சூன். பை பை. கல்பனா, இவங்க ரெண்டு பேர் ஜோடி பொருத்தத்தை பார்த்து எல்லாரும் கண்ணு வச்சிருப்பாங்க. போய் திருஷ்டி கிடைச்சு எடுத்துட்டு வந்து சுத்தி போடு. சரிங்க அத்தை. போ. நம்ம 2 பேரும் சுத்தி போடுவாங்களோ? ரொம்ப ஆசை இது அவங்களுக்கு. பிரீத்தி பண்ண வேண்டிய கான்செப்டை திருடி நல்ல பேர் வாங்கிட்டு இப்போ நல்லவ மாதிரி நடிக்கிறா. இன்னும் அவளை அத்தை எப்படிதான் நம்பிட்டு இருக்காங்களோ. இது அப்படியே அவ மேல ஊத்தி இந்த வீட்டை விட்டு அவளை அனுப்பணும் போல இருக்கு. இவளுக்கு திருஷ்டி சுத்தி போட நான் போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணேனோ தெரியல. அத்தை எனக்கு ஆ, அங்க பண்ண அட்டூழியத்துக்கு உங்களை உதைக்காம விட்டாங்களே, அதே பெரிய விஷயம். ஏய். வாங்க. உள்ள வா, வச்சுக்கிறேன் இரு. பிரீத்தி, பிரீத்தி, ஏன் பிரீத்தி என்கிட்ட சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன்? உன்னை காணோன்னு எங்கெல்லாம் தேடினு தெரியுமா? எப்படி விக்ரம், அங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியும்னு நினைக்கிறியா? அவ என்ன அவமானப்படுத்தினது மட்டும் இல்ல, உன்னையும் அவ கூட சேர்த்து ரேம்ப் வாக் பண்ண வச்சுட்டா. அதையெல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்க சொல்றியா? நான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த கான்செப்ட அவ திருடி நல்ல பேர் வாங்கிட்டா. அது கூட தாங்கிக்கிட்டு நான் அங்கதானே இருந்தேன். உன்னை தூக்க வச்சு ரேம்ப் வாக் பண்ண வச்சு அதான் என்னால தாங்க முடியல விக்ரம். உன் பக்கத்துல நிக்க கூட அவளுக்கு தகுதி இல்ல. அவளை தூக்கிக்கிட்ட என்னால எப்படி விக்ரம் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியும்? இந்த கை எப்பவுமே என்ன மட்டும்தான் தூக்கணும். இந்த கண்ணி எப்பவுமே என்ன மட்டும்தான் பார்க்கணும். இப்படி பல ஆசைகளை எனக்குள்ளேயே வச்சிருக்க விக்ரம். ஆனா அவள தூக்கிட்டு எல்லார் முன்னாடியும் போனது. பிரீத்தி, அழாத பிரீத்தி. அவளை தூக்கிட்டா அவ என் பொண்டாட்டி ஆயிடுவாளா? அவளை நான் வெறும் ஒரு மூட்டை தூக்குற மாதிரி தான் தூக்குனேன். ஆனா உன்னை என் மனசுல சுமந்துகிட்டு இருக்கேன் பிரீத்தி. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ பிரீத்தி. அவ்வளோ நீ ஒன்னா என்ன? என்னைக்குமே நீ எனக்கு மட்டும்தான், நான் உனக்கு மட்டும்தான்.
இதை யாராலையும் மாத்த முடியாது. நான் இப்ப வரைக்கும் உன்னை விட்டு தள்ளி தானே விக்ரம் இருக்க. அவ தானே உன் கூட எப்பவும் பக்கத்துலயே இருக்கா. அவ பக்கத்துல இருந்தாலும் மனசளவுல தூரமா தான் இருக்கா. ஆனா நீ 7 கடல் 7 மலை தாண்டி இருந்தாலும் நீ எப்பவும் என் பக்கத்துல இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவேன். அதான் பிரீத்தி காதல். இது உனக்கு புரியாதான் என்ன? என்னை விட்டு போயிடாது விக்ரம். சரோஜா ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். நீ நடந்திய ரேம்ப் வாக்கு வேற லெவல் சூப்பர். ஐயோ வெக்கத பாரு. இப்ப போய் அந்த பிரீத்திய பார்த்து விக்ரம் ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். அவ ஓன்னு அழுதுட்டு இருப்பா. அது பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்க போகுது. கிருபா, அது கண்கொள்ளா காட்சி இல்ல, அழுகாட்சி காவியம். அது நாளைக்கு தான் உண்மையான கண்கொள்ளா காட்சியை பார்க்க போறோம். ஏன் ஸ்ரீஜா, அப்ப இதை விட பெருசா பிளான் வச்சிருக்கியா? ஆமா அங்கிள், நாளைக்கு நம்ம பண்ண போற பிளான்ல என்னடி பாக்குற? ஒரு பொண்ணை தூக்கும் போது மனசு படபடன்னு அடிக்கணும். அவ எவ்வளவு வெயிட் இருந்தாலும் ஒரு பூப்பந்த சுமக்கிற மாதிரி லேசா இருக்கணும்டி. இதெல்லாம் நடக்கணும்னா அந்த பொண்ணு மேல அளவு கடந்த காதல் இருக்கணும். நான் சொன்னதெல்லாம் இப்ப பிரீத்தி என் கையில இருக்கும்போது எனக்கு தோணுது. ஆனா உன்னை தூக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியுமா? ஒரு வேஸ்ட் மூட்டைய இல்ல சாக்கடைய கையால தொட்ட மாதிரி அருவருப்பா இருந்துச்சு. இங்க பார், உனக்கு எப்பவும் என் அன்பு கிடைக்கவே கிடைக்காது. என் அன்பு மொத்தமும் பிரீத்திக்கு மட்டும்தான். உன்னை மாதிரி கழிசடைய தூக்கின பாவத்துக்கு நான் பிரீத்தியை தூக்கிட்டு இந்த வீடு முழுக்க சுத்தி வர போறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. வர ஆத்திரத்துக்கு அவள இத சும்மா விடக்கூடாது கிருபா. பிரீத்திய விக்ரம் தூக்கிட்டு இருக்கிறத பாட்டிய பார்க்க வச்சுட்டா போதும். அப்புறம் நம்ம சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா மட்டும் போதும். பாட்டி அவளை வீட்டை விட்டு வெளில அனுப்புற வேலையை பார்த்துப்பாங்க. ஆமா ஸ்ரீஜா, நீ கரெக்டா சொன்ன. அத பொண்ணுன்னு நினைச்சானா பொம்மன்னு நினைச்சானா வீடு பூரா தூக்கிட்டு சுத்துவானா? வா போலாம். யோ வரேன்டா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விடாம ஏன் என்ன தொந்தரவு பண்றீங்க? என்னம்மா, யாரையும் காணோம்? எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்தீங்க?
வாங்க. இங்க எங்க இங்க தானே இருந்தான். அத்தை அங்க பாருங்க. எங்க ஏயா இந்த வீரபாகு டான்ஸ் பண்றதையா பார்க்க சொல்றீங்க? ஐயோ அத்தை, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. என்ன சைக்கிள் ஓட்டுறீங்க அத்தை? அதையா வாயாலேயே சொல்ல முடியல. கண்ணால காமிச்சா நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. அவ டக்குன்னு எஸ்கேப் ஆயிடுறான். யார் எஸ்கேப் ஆகுறாங்க? என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையா. எனக்கு தான் ஒன்னும் புரியல. இத மட்டும் டக்குன்னு பாருங்க. அங்க பார்க்க சொன்னா ஸ்லோ மோஷன்ல பாருங்க. ஏயா நேரம் கிட்ட நேரத்துல என்ன இப்படி அலக்கழிக்கிறீங்க?